ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஃபிக்ஸ் தி ஜெட் ஸ்ப்ரே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோவாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நமக்கு பாதி பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ப்ரே இல்லாதது தான். நீங்கள் எந்த ரெஸ்ட் ரூம் போனீங்கனாலுமே அங்கே ஜெட் ஸ்ப்ரே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக டிஷ்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பட் சிலர் டிஷ்யூக்கு யூஸ்டுவாக இருப்பாங்க. தட்ஸ் ஃபைன். அவங்களுக்கு அது இல்லைனா கூட பிரச்சனை இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்காகட்டும், அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இண்டியன்ஸ்க்கு ஆகட்டும், அது ஜெட் ஸ்ப்ரே வாட்டரை வச்சு வாஷ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் ஒரு 2 to 3 டேஸில் பார்த்தா அது எங்களுக்கு செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தபோது அமேசானில் ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஜெட் ஸ்ப்ரே தனியாக வாங்கி நம்மளே இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே ப்ளம்பிங்கோ அவங்கள கூப்பிட்டு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட எக்யூப்மெண்ட் சார்ஜே $40 இருக்கும். பட் ஆனால் ப்ளம்பர்ஸ் $100 $120 சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் கிளியராக நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும் போதே அதிலே கிளியர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க செட்டப் உங்களுக்கு காட்டுறேன். பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஸ்ப்ரே சுத்தமாக இந்த லிங்கே இருக்காது. இது தனியாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக இந்த லைன்லேருந்து இந்த வால் இது டேரெக்டாகவே அதோட அவுட்லெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மெயினாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டு தனியாக வாங்கிட்டு ப்ளஸ் இந்த ஜெட் ஸ்ப்ரே தனியாக வாங்கிட்டு அதை இதில் இன்டர்செக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வாங்கும்போதே இது டெஃப்லான் எல்லாமே வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கீழே இந்த ஃபஸ்ட்டு இது தெரியுது பார்த்தீங்களா, இதை லூஸ் பண்ணிட்டீங்க. இதை நல்லா லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க எல்லா வாட்டரும். இல்லாட்டி வாட்டர் நிறையா ட்ரெயின் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த நாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் தான் டேரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த யூனிட்டை இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் இப்படி தான் இருக்காது, நம்ம தான் ஒரு பாட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே டெஃப்லான் போட்டு இந்த லைனை தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த அடாப்டர் இங்கே தனியாக இந்த செக்ஷன் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இதுவாக ஜெட் ஸ்ப்ரேவோட ஸ்பீட் லிமிட் கொடுக்குறோட இதை வச்சு நீங்கள் இதோட ப்ரெஷரை வேரி பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் டேரெக்டாகவே இதிலே மவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிளாம்ப் நீங்கள் தனியாக இங்கே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு ஹோல்ஸ் பண்ணணும். ஆனால் இது இன்னொரு ஐடியா மாதிரி தோணுச்சு. இப்போ இதுலேயே உள்ளே செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணன்னு பற்றி தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனில் இங்கே ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் சப்ளை கட் ஆகிடும். வாட்டர் சப்ளை கட் பண்ணோடனே என்ன பண்ணுவேன்னா, வாட்டர் சப்ளை நல்ல முடியல. வாட்டர் சப்ளை கட் பண்ணோடனே இங்கே கீழே ஒரு லைன் இருக்கும், அதை ஓப்பன் என்னடா அவன் திடீர்னு வேறு டிஷர்ட்டில் வரானேன்னு பார்க்குறீங்களா? திடீர்னு என்ன ஆச்சுன்னா பெரிய பெஞ்சு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது வாங்க வேண்டிய இதாகிடுச்சு. டக்குன்னு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் திருப்பி லேட் நைட்டில் தான் திருப்பி ஃபிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஃபிட் பண்ணக்கூடிய டூல்ஸ் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வால்மார்ட்டோ இல்லை பக்கத்தில் எந்த ஷோரூம் இருந்தாலும், ப்ளம்பிங் ஷோரூம் இருந்தாலும் அதில் போயிட்டு வாங்கிக்கோங்க. விரின்ச்சு இருந்தால் போதும். ப்ளஸ் பேசிக் டூல்ஸு அது இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேக் ஷுர் அது இல்லைன்னா கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா வால்மார்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். எனக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கேருந்து வாங்கினனால இதை கலட்டுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி 2-3 செக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சின்னது தான் வச்சுருந்தேன், அதனால் கழட்ட முடியல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வால்மார்ட்டில் போய் வாங்கிட்டு வந்து திருப்பி வந்து கழட்டியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஎஸ்க்கு வந்தால் நீங்கள் இதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணலாம். பயப்படாமல் நம்ம ஜெட் ஸ்ப்ரே வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எங்கள் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் என்ன பண்ணோம், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.